எந்த ஒரு அணு ஆயுத பயமுறுத்தலையும் பாரதம் பொறுத்து கொள்ளவே செய்யாது. அணு ஆயுத மிரட்டலில் தஞ்சம் புகுந்து தழைத்து வரும் தீவிரவாத முகாம்களின் மீது பாரதம் உறுதியான மற்றும் தீர்மானமான தாக்குதலை தொடுக்கும். மூன்றாவதாக, நாம் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அரசாங்கம் மற்றும் தீவிரவாத தலைவர்களையும் வேறு வேறாக பார்க்கவே மாட்டோம். நாம் பாகிஸ்தானின் தீவிரவாத மற்றும் ராணுவ மையங்களின் மீது நமது பதில் நடவடிக்கைகளை இப்போது நிறுத்தி மட்டும் வைத்திருக்கிறோம். இனிவரும் நாட்களிலே நாம் பாகிஸ்தானத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த உரைகளில் உரைத்து பார்ப்போம். அவர்கள் ஒழுங்காக நடக்கிறார்களா என்றாய்வோம். நண்பர்களே, பாரதத்தின் முப்படைகளும் தொடர்ந்து விழிப்போடு இருக்கின்றன. துல்லிய தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல்களுக்கு பிறகு இப்போது ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிராக பாரதத்தின் கொள்கையாகும். ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிரான போரிலே ஒரு புதிய எல்லை கோட்டை கிடித்திருக்கின்றது. ஒரு புதிய அளவுகோல், புதிய நிலையை தீர்மானம் செய்திருக்கிறது. முதலாவதாக, பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். நாம் நமக்குகந்த வகையிலே நாம் தீர்மானம் செய்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். எங்கெல்லாம் தீவிரவாதத்தின் வேர்கள் வெளிப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று நாங்கள் பயங்கரமான நடவடிக்கையை மேற்கொள்வோம்.